குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளைக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. இதை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலா மாதத்தில் காவேரி புராணம் படிக்கிறவங்க இருக்காங்க, காவேரியில் நீராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருமே இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. ஏன்னால் கங்கையில் குளிக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடும்போது கங்கையில் குளித்த பலன் உங்களுக்கு காவேரியில் நீராடுறதுனால கிடைக்கும். எப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கங்கையில் குளித்தால் நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுடைய பாவத்தை வாங்கி கொள்ளும் கங்கையே இந்த காவேரியில் நீராடி அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறாள். அப்போது கங்கை மட்டுமல்லாமல் எத்தனையோ நதிகள் இந்த ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடுறாங்க. அப்போது எல்லா நதிகளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் நாம் போய் காவேரியில் நீராடும்போது எல்லா நதிகளிலும் குளித்த ஒரு அற்புதமான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.